படம் நல்லா இருக்கும். எதுக்கு அந்த படத்தை கலாய்க்கிறாங்கன்னே தெரியல. சீரியஸாக நான் வரும்போது அதை கலாய்க்கலான்னு நினைச்சதான். நல்லா இருக்கு படம். நான் எதிர்பார்த்ததே வேற ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு படம். நியூட்ரல் பார்த்தேன். 2 பேர் படத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துணிவு பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு வந்து நான் அதை எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே துணிவு தான் நல்லா இருக்குது, நல்லா இருக்காது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்குது. இதை ஏன் கலாய்க்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்குடா. அதாவது அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். இது நம்ம வந்து விஜய் நார்மல், நான் எனக்கே பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. பழைய விஜய் பார்த்தோம் ப்ரோ. ரொம்ப நாள் கட்சியான மாசி விஜய் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த பூவை உனக்காக, துள்ளாட ஒன்று துள்ளுமா, அந்த மாதிரி ஒரு விஜய் ப்ரோ. நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. நான் ஒரு விஜய் ஃபேன் தான். சரி, அந்த மாதிரி விஜய் பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில பேர் மாசி இல்லை, ஆக்ஷன் சரியா ப்ரோ. எத்தனை மாதம் ப்ரோ அப்படி நடிக்க சொல்கிறீங்க? ஒரே மாதிரி நடிச்சுன்னா ஒரே மாதிரி நடிக்கிறான் ப்ரோ. வேறு தெரியாது, இதேதான் நடிக்கிறான், இதேதான் வரும்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதே ஆள் நாளைக்கு ஃபேமிலி வராது, படம் பார்க்கறதுன்றதோட இந்த சுற்றி ஆடியன்ஸோட பார்த்து அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த ரஞ்சினை பார்த்து இன்னும் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ தேட்டர் ஃபுல்லாமே. நான் 4th டே ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வைப் இருக்காதுன்னு நினச்சி பார்த்தா இன்னி வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு. நல்லா அந்த ஆடியன்ஸோட பார்க்குற அந்த வைப் நல்லா இருந்துச்சு. நானே அதை அப்படி சொல்லி கலாய்க்கலாம் தான் ப்ரோ வந்தேன். பார்க்க எல்லா சப்ஜெக்ட் சீரியல் எடுத்துட்டாங்க ப்ரோ. அதனால எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தாலே சீரியல். படத்துல ஒரு சீரியல் எடுக்கிறதுனால வந்து சீரியலுக்கு படத்துக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. சீரியல் மேல தப்பு, படத்து மேல தப்பு இல்லை. இப்போ எல்லா நல்ல திங் வந்தா சீரியல் எடுத்துறாங்க. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். நான் எல்லாம் ஓகே. நான் கிராஃபிக்ஸ் மட்டும் எடுத்துனா நல்லா இருக்கும். கிராஃபிக்ஸா? ஆமா, படத்துல கிராஃபிக் வேஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எது யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. 2-3 இடத்துல கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அடிபட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வாவா தலைவானோ பார்த்தோம்ல சார், ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தெரியுது. அது தெரியாத மாதிரி என்ன வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட கிராஃபிக்ஸ் தெரிஞ்சுது. அந்த சைடுல எல்லாம் ஆமா செட் அப்படியே தெளிவா தெரியுது. அது இல்லாம இருந்தா இன்னும் பயங்கரமா, இப்போ கூட பயங்கரமா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ரொம்ப ப்ளஸ் என்ன விஜயோட பிரசன்ஸ் தான் ப்ரோ. விஜயோட பிரசன்ஸ் ராஷ்மிகாக பார்க்கலாம். அந்த இடத்துல போக முடியாது. வாரிசு தான் ப்ரோ. வாரிசு தான் ப்ரோ. இல்ல அப்படி வேற ஒரு படம் ப்ரோ. விட்டுருங்க. அதாவது வாரிசு ப்ரோ. வாழ்க்கைன்றது இரவு பகல். அந்த படத்துல சந்தானம் சொன்னாங்க, உங்கால் படம் இட்டுப்பா, உங்கால் படம் அந்த மாதிரி தான் ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு துணிவு தான் ப்ரோ. எனக்கு துணிவு தான். எனக்கு இந்த படத்துல பிளஸ்ஸா இருக்கு, இதுல இது பிளஸ்ஸா இருக்கு, மைனஸா இருக்குன்னா எது சொல்லுவீங்க? புரியல ப்ரோ. என்னது இந்த 2 படத்துல பிளஸ் மைனஸ் எது சொல்லுவீங்க? துணிவு படத்துல வந்து நான் மைனஸ் எதை சொல்லுவேன்னா, இப்போ பீஸ்ட்டுக்கு வந்து எல்லாரும் மைனஸ் சொல்லி கலாச்சாங்க தெரியுமா. அந்த ஆக்ஷன் சீன் லாஜிக் மிஸ் ஆகுது. அது வந்து துணிவுலயும் இருக்கு. அது யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேன், கலாய்க்க மாட்டேன்றாங்க. அது பீஸ்ட்டை கலாய்க்கிறப்ப அது நல்லா இருந்துச்சு. துணிவு அதை விட்டாங்க. அது மட்டும் துணிவில் அந்த மைனஸாக வர கதை ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் 3 புல்லட் அது வாங்கிட்டு அது நடு கடல்ல வந்து 3 புல்லட் நெஞ்சில் இறக்கி, ஐயோ சொல்லிட்டு சொல்லக்கூடாதோ. அது சீன்ல வந்து ஓகே, அது கதையோட கனெக்ட் இருந்ததுனால ஓரளவுக்கு இது துணிவுக்கா ப்ரோ. துணிவுக்கா வாரிசுக்கா? இதோட முடிச்சாலே போதும். இது அடுத்த பாட்டில் எடுத்துட்டு போவே வேணாம் ப்ரோ. இதோட முடிச்சா ஓகே, நல்லா இருந்துச்சு. கடை இருந்துச்சு. இது கொன்னதுக்கு அப்புறம் இணைக்கல் என்ன பண்ண போறான்னு ஒரு இல்ல ப்ரோ, இது வந்து கரெக்டா முடிச்சிட்டாங்க. கதையை வந்து முடிச்சாங்க. நான் அஜித் கதை முடிச்சாங்க. உள்ள போயிட்டு அவரோட வேலையை முடிச்சு வெளியே வந்து முடிச்சிட்டாங்க. இதுல வந்து விஜயோட பிரசன்ஸ் தான் ப்ரோ பிளஸ். சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாமே செம்மையா இருந்துச்சு. அதுக்காக பார்க்கலாம் படம். கதை வந்து விட்டுருங்க. அது தவிர்த்து மற்ற அந்த பிரசன்ஸ், அவரோட அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் நீ கண்டென்ட் தரல, அப்ப பாத்துங்க. சரி, ஆனா கண்டென்ட் தரேன். செகண்ட் ஆஃப் செம்மையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய லேக் இருக்கு. செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப அப்படியே இழுத்துட்டு போயிருக்க மாதிரி இருக்குது படத்தை. செகண்ட் ஆஃபில் வந்து பக்காவாக எடுத்திருக்காங்க. ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல். சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நான் ரஞ்சிதமே நல்லா இருந்தது. ஜிமிக்கி போன சாங் செம்மையாக இருந்தது. வந்து எல்லாரும் ரஞ்சிதமே சாங் தேட்டரே ஆடிச்சுனா அந்த தேட்டர் வைப் தான். நான் உள்ள ஃபுல்லாக அந்த சாங் ஆடாத ஆளே இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நிறைய லேக் இருக்குது. செகண்ட் ஆஃப் சூப்பராக எடுத்துருக்காங்க. அது அப்படியே கம்பேர் இல்லை, நான் நல்லா தானே இருந்தது. அது என்னன்னா சில பேர் வந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கண்ணா. அதனாலலாம் இல்லைனா வந்து நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிஜிஎம்ல அப்படி சூப்பராக இருக்குண்ணா. பிஜிஎம்லாம் பக்காவாக. தமன் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரியலி குட். காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைமிங்லாம் சூப்பராக இருக்குது.
அவங்களுக்கு வந்து ரோல் ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் கொஞ்சம் சீன் தான் வராங்க, பட் ஓகே ஓகே பார்க்கலாம். 10க்கு நான் ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 8 தரலாம். நான் தளபதி ஃபேன் தான், 10க்கு 8 தரலாம். நீங்கள் சொல்லுங்கள். நானும் 8 தருவேன். 10க்கு 8ண்ணா சூப்பராக இருக்கு படம். இல்லை சூப்பராக இருந்துச்சு படம், செம்மையாக இருந்துச்சு. விஜயோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்தார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட். இல்லை கரெக்டாக தான் போச்சு. சென்டிமெண்டலாகவும் இருக்குது, நல்ல ஆக்ஷன் டான்ஸ் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. ரஞ்சிதமே சாங் வேற லெவல், அதுதான் தியேட்டர் செம்ம மாசாக இருந்துச்சு. தளபதி பிளாக்ல செம்ம மாசாக இருக்காரு. 10க்கு நான் ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுக்கலாமே. செம்மையாக இருந்துச்சு படம். தளபதி 10க்கு 10 தான். தளபதிக்கு அதுவும் ஹேண்ட்ஸம்னஸ்க்கு தாராளமாக சான்ஸே இல்லை, பிளாக்ல அப்படி இருக்காரு, மாசா இருக்காரு. என்றும் இப்படியே இருக்காருல்ல. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படம், சூப்பராக எடுத்திருக்காங்க. சாய்ராம் சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம், நல்லா இருக்கு. அந்த விஜய் வந்து அந்த பிரகாஷ் ராஜ்கிட்ட சொல்லுவார்ல, ட்ரிபிளாக கொடுப்பேன், அந்த சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். சூப்பராக டான்ஸ்லாம் அவரோட ஸ்டைல் தான், டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா படத்தை இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு படம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்மாருங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலிக்காக, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம ஆடியன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. 10க்கு நான் ரேட்டிங் கொடுப்பீங்க? டெஃபினெட்லி ஐ கேன் கிவ் 9. 9.5 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது படம், நல்லா இருந்துச்சு. தளபதி ஆக்டிங் அவருடைய எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்த சாங் ரொம்ப ரஞ்சிதமே தான், அது ஃபுல்லாக தேட்டரே அதர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை, டக்கு லென்த்தியாக இருக்குன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லை, நல்லா சென்டிமெண்ட் எனக்கு கண்ணீர் வர மாதிரி வந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாகவே அப்படி வருது. அதே தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட் எப்படி பாருங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட் எப்படி? நல்லா இருக்கு, ஃபேமிலி மூவி தானே, எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஒரு சில பேர் ஆக்ஷன் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தோம், மாஸ் ஹீரோக்கான இது இல்லைன்றாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுமாரி படம் வேணுமா இல்லை மாஸ் ஹீரோனா இருக்கிற படம்? எனக்கு இதுவே நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா காம்பனண்ட்டும் இருக்கு. லவ் சீன்ல இருந்து லவ் சீன்ல இருந்து ராஷ்மிகா மந்தனா விஜய் அவங்க பெஸ்ட் அப்படி நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிங்களா? ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம். ஹீரோயின் ரோல் இல்லை அவ்வளோ.